நம்ம எல்லா வீட்லயும் வாங்கணுமா வேணாமா நினைக்கிற அடுத்த பெரிய பட்ஜெட் ஐட்டம் இந்த வேக்யூம் கிளீனர். வாங்கலாமா, இவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணணுமா, இடத்தை அடைச்சுக்குமா, வாங்கிட்டு யூஸ் ஆகலன்னா, இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கிறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மினி வேக்யூம் கிளீனர் அப்படின்னு ஒரு மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நான் அதை வாங்கி உங்களுக்கு தெளிவா அது ஒர்த்தா இல்லையான்றதை சொல்லிடுறேன். ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ட்ரிபிள் டிஜிட்ல தான் இருக்கு அமௌண்ட். இது பாக்குறதுக்கு என்னமோ சின்னதா பொம்மை மாதிரி இருந்தாலும் பெரிய வேக்யூம் கிளீனர்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இதுல இருக்கு, எக்ஸப்ட் அந்த ஹோஸ் பைப்பை தவிர. டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிடுறேன். எடுத்த உடனே 60 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட அப்புறம் தான் இதை ஆன் பண்ண ஆரம்பிக்கணும். ரெட் லைட் கிரீன் லைட்டுக்கு மாறணும், அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண முடியும். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நீங்க 1 மினிட்டுக்கு மேல அதை ஆன்ல வைக்க கூடாது. ஏன்னா குட்டி மோட்டர், ஹேர் ட்ரையர் மாதிரி இருக்கிற மோட்டர் தான் ஓவர் ஹீட் ஆயிடும். அண்ட் ஆல்சோ 60 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் போட்டாலும் 10 மினிட்ஸ் கண்டினியூஸ் யூசேஜ் மட்டும் தான் இது பண்ண முடியும். அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வேஸ்டா அப்படி கேட்டீங்கன்னா பெரிய வேக்யூம் கிளீனரே அப்படிதாங்க யூஸ் பண்ண முடியும். தொடர்ந்துலாம் ஆன் பண்ணி வைக்க முடியாது. இதோட பவர் பாருங்க, சின்னதா சைஸ் சின்னதா இருந்தாலும் பெரிய வேக்யூம் கிளீனர் செய்யற அதே வேலையை இது செய்யுது. என்னன்னா பெரிய வேக்யூம் கிளீனர் நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த ஒரு ரூம் அளவுக்கு நம்ம இது பண்ணாலும் நடுவில் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம் டைரக்ஷன் மூவ் பண்றதுக்கு. ஆனா இதுவும் அதே மாதிரி மோர் தென் 1 மினிட்டுக்கு மேல இதை ஆன் பண்ணி வைக்க கூடாது. உள்ளே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அதிகமான டஸ்ட் இருந்தாலும் அழகா இதுல கலெக்ட் பண்ணிக்குதுங்க. எவ்வளவு பெரிய சைஸ் பேப்பரா இருந்தாலும் அது அழகா கலெக்ட் பண்ணிக்குது. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதான் ப்ளோவர் ஆப்ஷன். ஜஸ்ட் ரிவர்ஸ்ல வச்சு நீங்க பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர காத்து பாத்தீங்கன்னா சூப்பரா அது இருக்கிற டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுடுது. இப்போ அழகா நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ சுத்தி இருக்கிற பூல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து சக் பண்ண சென்டர் மட்டும் பாத்தீங்கன்னா நான் ப்ளோவர் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். அழகா அதை அப்படி செப்பரேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜன்னலோட சந்தில இருக்கிற அழுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன கேப்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹேண்டில் வந்து உள்ள வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு சக் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ப்ளோவர் ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணலாம். ப்ராக்டிக்கலா பெரிய வேக்யூம் கிளீனரோட இதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேக்யூம் கிளீனர்ஸ்லாம் வந்து காரோட இன்டீரியர்ஸ் கிளீன் பண்றதுக்கு மட்டும் தான் மெயினா யூஸ் ஆகும். ஆனா உங்களுடைய ஹோம் ரெக்வயர்மெண்ட் வந்து சோஃபா சந்து கிளீன் பண்றது, சில கார்னர்ஸ், கபோர்டோட கார்னர், அந்த மாதிரி மட்டும் தான் மினிமல் ரெக்வயர்மெண்ட்னா மேபி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்டில் இதுல போட்டிருக்கிற ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்களை வருஷ கணக்குல வச்சிருக்க முடியும். இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன், செக் பண்ணுங்க. பை பை.